ஏரி, குளம், குட்டை இது எல்லாமே இயற்கை வளம். இது நமக்கானது மட்டும் கிடையாது, நம்ம தலைமுறைக்கானது. ஆனால் இந்த ஏரி, குளம், குட்டை அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆறு, இங்கேருந்துலாம் மணல் எடுக்கக்கூடிய மாஃபியாக்கள், அது சாதாரண மனிதர்கள் இல்லாட்டி தொழிலதிபர்கள் இப்படின்னு சொல்கிறவங்கள விட அரசியல்வாதிகள் அதிகமாக இதில் ஆதாயம் அடைகிறாங்க. இன்றைக்கி அறப்போர் இயக்கம், ஏவா வேலு அவர்கள், அவருடைய மகன், அந்த நிறுவனம், அவங்களுடைய நிறுவனம், இவங்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாசித்து பார்த்தும், அறப்போர் இயக்கத்தினுடைய அந்த வீடியோ பார்த்ததும் நமக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தோணும், நாமெல்லாம் பைத்தியக்காரன், அவனெல்லாம் பயங்கரமான பெரிய ஆட்கள். இது எப்படி சாத்தியமானது? இந்த அரசியல் விளையாட்டில் மக்கள் எப்படி சிக்குகிறார்கள்? இவங்க எப்படி விஞ்ஞான ஊழல் செய்கிறார்கள்? இது ஏதோ ஒரு அரசியல்வாதி பற்றியான ஒரு கதையாக இருக்க போகிறது கிடையாது. இதே மாதிரி எத்தனை பேர் அவங்க லாபத்துக்காக, அவங்களுடைய பையன் லாபத்துக்காக, அவங்களுடைய குடும்ப லாபத்துக்காக நம்மளை சுரண்டி இருப்பாங்க. ஒருவேளை லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த கேஸ் நிற்காம கூட போகலாம். பட் அறப்போர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? உண்மையிலேயே இதில் ஏவா வேலு அவர்களும் அவங்களுடைய மகனும் குற்றக்காரர்களா, இல்லை அவங்க குற்றம் அற்றவர்களா, நிரபராதிகளா? இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்களே இப்படியும் ஒரு சம்பவமா, இதை ஏன் ஊடகம் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா தட்டிக்கோங்க. நீங்களும் நானும் ஒன்றா தான் இருக்கோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த வீடியோவை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். இன்றைக்கி ப்ரெஸ் கிளப் வழியாக ஒரு ட்விட்டரில் ஒரு செய்தி ஒன்று வெளியானது. அதில் முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 97 நிறுவனங்கள் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறத செய்ய போகிறார். அதற்காக பத்திரிகையாளர்கள் யாருமே அங்கே அனுப்பப்படவில்லை, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் உண்மையிலேயே சிஎம் விஜய் அவர்களும் அந்த நிகழ்வும் டோட்டலாக யூடியூப்லேருந்து எல்லா இடத்துலையுமே லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ பத்திரிகையாளர்கள்ட்ட நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, லைவ் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய செய்தியை நீங்களும் ஒளிபரப்ப வேண்டிய தேவை கிடையாது. அதே நேரத்தில் 8 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் ஏவா வேலு அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட இயக்கம் சொன்ன இந்த குற்றச்சாட்டை நம்ம பத்திரிகையாளர்கள், நம்ம ஊடகம் ஏன் பேசவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறோம். சில ஊடகங்கள் பாலிமர் மட்டும் இப்போ பேசியிருக்காங்கன்னு தோணுது, மீதம் இருக்கும் யாருமே இன்னும் வாயை திறக்கவே இல்லை. அப்படின்னா பத்திரிகையாளர்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கும்போது சாதாரண மக்கள் பத்திரிகையாளர்களை பற்றியும் பத்திரிகை பற்றியும் ஏன் கேள்விகள் கேட்கக்கூடாது? இது உங்கள் மனசில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் 2025க்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். 2025 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி, அதாவது எலெக்ஷன் அப்படிங்கிறது பீக்கு, எலெக்ஷனுக்கான எல்லா வேலைகளும் பீக்காக நடக்கும்போது திமுக ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். எங்களுடைய வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு ஒன்று நடத்தப்பட போகிறது. இந்த இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 124 ஏக்கர்ல லட்சக்கணக்கான திமுகவினுடைய இளைஞரணி வந்து அந்த மாநாட்டில் பங்கு பெற போகிறார்கள். அது தமிழ்நாட்டு அரசியலையே மாற்றி அமைக்கக்கூடிய மாநாடாக இருக்கும் அப்படிங்கிறது தான். கரெக்டாக 2025 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி கலைஞர் திடல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கான சாம்பிள் விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. சும்மா கனகச்சிதமாக இந்த மாநாடு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக பல கோடி ரூபாய் செலவழித்து அந்த மாநாடு அப்படிங்கிறது, இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. இதை யார் முன்னின்று நடத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாருமே கிடையாது, அன்றைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராலாம் இருந்த நம்ம ஏவா வேலு அவர்கள் தான். ஸோ ஏவா வேலு அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு, அதுவும் இளைஞர்களுடைய இளைஞரணி மாநாடு. அதில் சிஎம் சார் வராரு, டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராங்க, மற்றும் திமுகவினுடைய எல்லா பிரமுகர்களும் பங்கு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஒரு மாநாடு. இந்த மாநாட்டுக்கு 124 ஏக்கரில் இடம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒரு மாநாடு 124 ஏக்கர், எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, கலைஞர் திடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த கலைஞர் திடல் அப்படிங்கிறது நம்ம ஏவா வேலு மற்றும் அவருடைய மகன் அவங்களுடைய ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தின் பெயரில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட இடம் தான் 124 ஏக்கர். ஸோ இந்த மாநாடு நடப்பது மலப்பம்பாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் திடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட நம்ம ஏவா வேலு அவர்கள் மற்றும் அவங்களுடைய மகன் ஏவா குமரன் அப்படிங்கிறவங்களுடைய பெயரில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னேன். இந்த மலப்பம்பாடி அப்படிங்கிற இந்த கிராமத்தில் 124 ஏக்கர் இடத்த வாங்கிட்டாங்களா?
இது பக்கத்திலேயே மலப்பம்பாடி ஏரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த மலப்பம்பாடி ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த 124 ஏக்கரை யார்கிட்ட இருந்து இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரிஷி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திடம் இருந்து வாங்கியிருக்காங்க. அறப்போர் இயக்கம், ஜெயராமன் அண்ணன் இவங்கெல்லாம் சொன்னதின் அடிப்படையில் இந்த ரிஷி என்டர்பிரைசஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ராக்டர். எதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலையில் நிறைய பணிகள் இருக்கும்ல, அதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க தான் இந்த ரிஷி என்டர்பிரைசஸ். இப்போ நீங்கள் கனெக்டிங் த டாட்ஸ் பண்ண போகிறீங்க. எப்படி கனெக்டிங் த டாட்ஸ் பண்ண போகிறீங்க? ரிஷி என்டர்பிரைசஸ் நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட டெண்டரை எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏவா வேலு அவர்கள். ஏவா வேலுக்கு ஒரு மகன் இருக்கிறார், ஏவா குமரன் அவர்கள். இவங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு, அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது தான் நிறுவனம். இந்த அருணை மருந்தகம், அருணை காலேஜ், அருணைன்னு நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஏவா வேலு அவர்களுடைய சொத்துக்கள் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே. அப்போ இந்த அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு ரிஷி என்டர்பிரைசஸ் இந்த 124 ஏக்கர், அதாவது கிட்டத்தட்ட 12,456 சென்ட் இந்த நிலத்தை 46 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். இதுதான் பத்திரத்தில் இருக்கு. இந்த பத்திரத்துக்கான ப்ரூஃப் இதில் இணைச்சிருக்கேன், நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். அப்போ இந்த 12,456 சென்ட் நிலம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சென்ட் நிலம் அறப்போர் இயக்கம் சொல்றதுபடி பார்க்க போனால் கிட்டத்தட்ட அங்கே 1.5 லட்சம் ரூபாய் வரை வியாபாரம் நடக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த 124 ஏக்கர் நிலப்பரப்பு ஜூன் மாதம் 2024 தான் வாங்கியிருக்காங்க. அப்போ 2024 ஜூன் மாதத்தில் 46 கோடி ரூபாய்க்கு இது கிரயம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு சென்ட் அங்கே 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்த வாங்குறதுக்கு 189 கோடி ரூபாய் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அவங்க கிரயம் செய்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 46 கோடி ரூபாய். ஆனால் இந்த இடம் சாலையினுடைய முகப்பில் இருக்கக்கூடிய இடம். பொதுவாக பின்னாடி இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் ஒரு சென்ட் 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. முன்னாடி சாலை மார்க்கம்லாம் இருந்துச்சு, அதுவும் 2 பக்க சாலை மார்க்கம்லாம் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துக்கு வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் வரை போகும். 2 லட்சம் எடுத்து பார்த்தா கூட அது 200 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். 200 கோடி ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய அந்த இடம் வெறும் 46 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அறப்போர் இயக்கம் சொல்றாங்க இதை இனிமேல் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் கண்டுபிடிக்கணும். இடம் யாருடைய பேரில் இருந்துச்சு, அது எப்படி இவங்களுக்கு மாறிச்சு, அப்படி மாறும்போது அங்கே அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை விட கம்மியாக வாங்கியிருக்காங்களா இல்லை அதை விட கூடுதல் வாங்கியிருக்காங்களா? வெறுமனே 46 கோடி ரூபாய் தான் இந்த 124 ஏக்கர் நிலமும் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் கேள்விகள் மட்டும்தான். பட் இது இல்லை, அறப்போர் இயக்கம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு இது கிடையாது. இதுவே நமக்கு பெருசாக தலை சுற்றி இருக்கவங்களுக்கு. இங்கே ஒரு திடல், கலைஞர் திடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஜூன் மாதம் இடத்த வாங்கிட்டாங்க. இடம் கொஞ்சம் டவுனாக இருக்குது. டவுனாக இருக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, அங்கே பெருசாக நம்மளால் தொழிற்சாலையெல்லாம் தொடங்க முடியாது. மண்ணை போட்டு நிரப்பணும். இந்த மண்ணை போட்டு நிரப்பணும் அப்படின்னா 124 ஏக்கருக்கு எவ்வளவு மண்ணை போட்டு நிரப்புறது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இது 2 விஷயம். ஒன்று அறிவிச்சிடலாமே, நவம்பர் மாதத்துக்கு முன்னாடியே அறிவிக்கிறாங்க, ஒரு இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அங்கே தான் கலைஞர் திடல் அப்படிங்கிறத அறிவித்து நம்முடைய இளைஞரணி மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏவா வேலு அவர்கள் திமுக கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அந்த அப்ரூவலுக்கு அவர் காண்பித்த இடம் அவருடைய இடம் தான். ஸோ அந்த இடத்துக்கு அப்ரூவல்லாம் கிடச்சிருச்சு. திமுக ஓகே நீங்கள் செஞ்சுக்கோங்க, செலவுகள்லாம் நீங்கள் தானே எடுத்துக்கிட போகிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தோராயமாக அந்த மாநாடு நடத்த முடிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் ஏவா வேலு அவர்களுக்கு செலவாக இருக்கும் அப்படின்னா அதனால் அவருக்கு கிடைச்ச லாபம் பல கோடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல இந்த மலப்பம்பாடி ஏரி ஒன்று இருக்கு, அந்த ஏரியிலேருந்து மண் எடுக்கிறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. யாருக்கு கிடைக்குது? ஏவா வேலு மற்றும் ஏவா வேலுடைய மகன் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் அந்த இடத்துல நீங்கள் மண் அடித்து நிரப்பாக்கிக்கோங்க, அதாவது சமநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கான அனுமதி கிடைக்குது. பொதுவாக ஏரியிலேருந்து நம்மளால் மண் எடுக்க முடியுமா விக்கி அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம். 1 மீட்டர் அளவுக்கு மண் எடுக்கலாம். அதை ஸ்லிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சகதி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஏரியை தூர்வாருவதற்காக என்ஜிஓக்கெல்லாம் கேட்பாங்க, சார் அங்கே நிறைய சகதி படிஞ்சிருக்கு, இந்த ஸ்லிட் இருக்கிறதுனால தண்ணீர் அப்படிங்கிறது பூமிக்குள்ளே போகாது. மேக்சிமமாக சொல்கிறது அந்த 1 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த மண்ணை மட்டும் நம்ம எடுக்கலாம். இந்த முறையில் தான் அனுமதி அப்படிங்கிறத யார் வாங்கியிருக்கணும்? ஏவா வேலு மற்றும் அவங்களுடைய மகன் அந்த நிறுவனம் அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும். பட் இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த மலப்பம்பாடி ஏரியில் பல இடங்கள், கிட்டத்தட்ட மலப்பம்பாடி ஏரி அப்படிங்கிறது 50 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு ஏரி. அதில் ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது பல இடங்களில் கிட்டத்தட்ட 8 ஏக்கர் சுற்றி பார்த்தோம்னா 8 ஏக்கரில் இவங்க கிட்டத்தட்ட 5 மீட்டர் 7 மீட்டர் அப்படின்னு சொல்லி குழியை தோண்டி அதிலிருந்து என்ன எடுத்திருக்காங்க? மண் எடுத்திருக்காங்க.
1 மீட்டர் தான் அனுமதி. இவங்க 7 மீட்டர் 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி மணலை அள்ளி அந்த மணலை எங்கே கொண்டு போயிருக்காங்க, கிட்ட இருக்கக்கூடிய மலப்பம்பாடியில் அவங்க வாங்கின 124 ஏக்கர் நிலத்தில் கொண்டு கொட்டுறாங்க. அப்படி கொட்டி 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 பல வண்டி அப்படியே ஓடி பொக்லைனெல்லாம் வச்சு மண்ணெல்லாம் அள்ளி 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 இரவும் பகலமாக நடந்து இந்த ஏரி குண்டும் குழியுமா மாறிட்டு இருக்கு. அவங்களுடைய இடம் அப்படிங்கிறது சமமாயிட்டு இருக்கு. ஏண்டா இடத்துக்கு மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், கலைஞர் திடல் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம், விஞ்ஞான ஊழல், நல்லா பார்த்துக்கோங்க. நேராக திமுகவினுடைய கூட்டம் நடைபெற போகிறது. எவனாவது எதிர்த்து பேச முடியுமா? ஒருத்தன் எதிர்த்து பேசல. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மக்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் அந்த காணொலியில் சொல்கிறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் அவங்க நேரடியாக லொக்கேஷனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பல மக்களிடம் பேட்டி எடுத்திருக்காங்க. அப்படி பேட்டி எடுத்த இது எல்லாமே இப்போ ஏவா வேலு அவர்கள் அந்த திடல் அமைத்து அங்கே பெரிய ஒரு கூட்டத்தை நடத்திட்டார். கூட்டம் நடத்துறதுன்னா என்ன சும்மாவா சார்? இடம் பெருசாயிருச்சு, இடத்துக்கு வர்ற வழி சின்னதாக இருக்குது சார், மாட்டு வண்டி வர்ற வழி தான் வழி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, முதலமைச்சர் வராரு, துணை முதலமைச்சர் வராருன்னு சொன்னோன்னே ரோடு எப்படி மாறும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க கன்னியாகுமரியில் அவ்வளோ நாள் குண்டும் குழியுமா இருந்த ரோடு ஒரு நாள் முதல்வர் வராருன்னு சொன்னோன்னே பல நீ ஏதோ சோத்தை அப்படியே ரோட்டில் போட்டு சாப்பிட்லாங்கிற மாதிரி மாறி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ அந்த ரோடும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுகுச்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பல தூரம் அப்படியே விரிச்சிருக்காங்க. விரிச்சதோடு மட்டும் இல்லாமல் ஹைவேல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டரு, சைடு ஹேண்டு, இது எல்லாமே போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க இடத்துக்கு வர வேண்டிய அபச்சாரம் அந்த திடல், கலைஞர் திடலுக்கு வர வேண்டிய ரோடை வேற மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்து, அதுக்கு எவன் அப்போ விட்டு காசு, இதெல்லாம் நம்ம காசு தாங்க, வேற எவன் அப்போ வீட்டு காசும் கிடையாது. நம்ம காசு எடுத்து ரோடு போட்டு அந்த இடத்த கொண்டு போய் நேரடியாக நம்ம முதல்வர் வந்திருக்காரு, துணை முதல்வர் வந்திருக்காரு, அவங்க வண்டி வந்து இறங்கியிருக்கு, பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் ஏரியில் தண்ணியே நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏரியிலேருந்து தண்ணீர் போகக்கூடிய அந்த மதகுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை விரிவுபடுத்தி அதை ஆழப்படுத்தியிருக்காங்க. ஒரு பல மீட்டர் ஆழப்படுத்தணுன்னே தண்ணி இங்கே நிற்கவே நிற்காது. ஏன்னா தண்ணி நின்றுச்சுன்னா மண் அள்ள முடியாது, மண் அள்ளலைன்னா அது சமப்படுத்த முடியாது, சமப்படுத்தலைன்னா எப்படி என் இடத்துக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், எப்படி திடல் அங்கே எப்படி நாங்கள் அந்த ப்ரோக்ராம் நடத்துறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களிலும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகமும் மக்கள் பணத்தை விரயம் செய்வது, நம்ம இயற்கை வளத்தை நோண்டி அவங்களுடைய இடத்தை சமப்படுத்துவது அப்படின்னு சொல்லி எத்தனை லட்சம் கன அடி மண் எடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? 45 லட்சம் கன அடி மண் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. 45 லட்சம் கன அடி மண். ஒரு அடி மண்ணுக்கு 18 ரூபாய் வச்சு கணக்கு போட்டிருக்காங்க அறப்போர். அப்படி 8 கோடி ரூபாய் அளவுக்கான மண்ணை திருடி எங்கே கொண்டு போட்டிருக்காங்க? அவங்க இடத்துல கொண்டு போட்டிருக்காங்க. அப்போ 45 லட்சம் கன அடி மண்ணை திருடி அங்கே போட்டு அந்த திடலை சரிப்படுத்தி திமுகவினுடைய ப்ரோக்ராமையும் செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கான அந்த இடத்தையும் சமப்படுத்திட்டாங்க. இப்போ யாருக்கு நஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் ஒரு ரோடு போட்டாங்கன்னு சொன்னேன்ல, அது சட்டப்படி தப்பு. அப்படி ஒரு ரோடு போடக்கூடாது. ஏன்னா ஏரியோடு இருக்கக்கூடிய ஏரி கரை அது. அந்த ஏரி கரையை தனியார் அவங்களுடைய லாபத்துக்காகவோ தனியார் அவங்களுடைய சுயத்துக்காகவோ மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சட்டம் சொல்கிறது. இதில் முதல் சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? சலுகை விதிகள். தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதி 1959 ரூல் 12(2) பொது பயன்பாட்டிற்காக ஏரிகளின் மண் எடுக்க 1 மீட்டருக்கு மேல் அனுமதி அளிக்க சட்டத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறது தான். இது முதல் ரூல். அவங்க அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. இது சட்டம், அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது சட்டம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 2007, தமிழ்நாடு ஆக்ட் 8 ஆஃப் 2007 அப்படிங்கிற சட்டத்தின் முக்கிய நோக்கம் பொதுப்பணித்துறை வாட்டர் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் கட்டுப்பாட்டில் உள்ள பாசன குளங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய நீர்வழிகளை ஆக்கிரமிப்பதிலிருந்து பாதுகாப்பதாகும். அப்போ இந்த சட்டத்தை மீறி தான் அங்கே ரோடு போட்டிருக்காங்க. இந்த சட்டத்தை மீறி தான் அங்கே ஏரிகள் குளங்கள் அப்படிங்கிறதுலேருந்து மண் அள்ளி அப்படியே கொண்டு போட்டிருக்காங்க. திடலை செஞ்சுருக்காங்க. 124 ஏக்கரை வெறும் 46 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. நாம் இதை பேச வேண்டிய செய்தி ஊடகங்கள் ஏண்டா பயந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு இங்கே ஒரு திராணி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் தானே உண்மை. இது பொய்யா உண்மையா அப்படிங்கிறது ஒரு ஊடகம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வழியாகவும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய அந்த பவர் வழியாகவும் கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊடகம் லைவாக போடக்கூடிய வீடியோக்குள்ளே எங்களை அனுமதிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதை விட கொடுமை மக்களுக்கு நீங்கள் வேறு எதுவுமே செய்ய முடியாது. இது வெறும் 8 கோடி ரூபாய்க்கான இழப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? சார், ஏரியினுடைய மண் திருடப்பட்டது. அப்படி திருடின மண் நமக்கு சொந்தமானது, நம்ம தலைமுறையினுக்கு சொந்தம், அந்த ஏரிக்கு சொந்தமானது. திருப்பி தருவானுங்களா? திருப்பி தர முடியுமா?
திருப்பி நம்மளால அங்கிருந்து நோண்டி எடுத்து நம்ம ஏரிக்குள்ள கொண்டு போடுறதுக்கான அரசு அனுமதிக்குமா? விஜய் அவர்களுடைய அரசு அனுமதிச்சாலும் அதை விட பெரிய ஒரு சக்சஸ் வேறு எதுவுமே இருக்காது. அனுமதிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று, ஒருவேளை அந்த ஏரி உடையாமல் அந்த ஏரியினுடைய அந்த ஒட்டுமொத்த இடங்களும், அதாவது அதனுடைய ஏரியினுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஏரி கரையை நோண்டி தான் அந்த சாலையை பெருசுபடுத்தியிருக்காங்க. அப்படி அந்த சாலையை பெருசுபடுத்தினா நாளைக்கு மழை வெள்ளம் வந்தது என்றால் அந்த ஏரி சைடில் இருக்கக்கூடிய கிராமங்கள் என்ன ஆகும்? மலப்பாம்பட்டி கிராமங்கள் என்ன ஆகும்? ஒன்றுமே வேண்டாம். அங்கே ஏரியில் நவம்பர் டிசம்பரில் மழை பெஞ்சிருக்கும். அந்த ஏரியில் தண்ணியே நிற்காமல் இருக்கிறதுக்காக அதனுடைய வழித்தடத்தை ஆழப்படுத்தினாங்க பாருங்க, உடனே இறங்கி போயிடணும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ நாள் அந்த தண்ணி அங்கே நீர் தேங்கி இருந்தது என்றால் அந்த சுற்றி வட்டார கிராமம் எல்லாத்துக்குமே தண்ணீர், அங்கே அண்டர் வாட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகிருக்கும்ல, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது. அப்போ அதையும் தடுத்துருக்காங்களா? இப்படி எத்தனை கோடி ரூபாய்க்கான ஊழல் செஞ்சுருப்பாங்க. மக்களாகிய நாம் தான் சிந்திக்கணும். இது ஏதோ அறப்போர் இயக்கம் சொல்லியிருக்காங்க, டிவிஎஸ்சியில் இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் குற்றம் செய்திருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நாம் இங்கே தகுதியானவங்க கிடையாது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே இவ்வளவு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். 1 மீட்டர் எடுக்க வேண்டிய இடத்துல 7 மீட்டர் எடுத்திருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது ஜிஆர்டிவியில் வந்திருக்கு. நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான காணொலிகள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ரெக்கார்டிக்கலாக வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா நம்ம மேலேயும் வழக்கு போட்டாலும் போட்டுருவாங்க, தப்பாக நீங்கள் கொண்டு நியூஸை போடுறேன்னு. இது நியூஸு தான், இதை நாங்கள் உறுதியாக சொல்லலை. ஆனால் இதை உறுதியாக கண்டுபிடிக்க வேண்டிய லஞ்ச ஒழிப்புத்துறையும் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கமும் இந்த மாதிரி தப்பு நடந்துருந்துச்சுன்னா ஒரு தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் அது தமிழ்நாட்டுக்கு சிறந்த உதாரணமாக இருக்க வேண்டும். நாம் இதை பதிவு பண்ணுறோம், நாம் இதை ஷேர் பண்ணுறோம். விஜய் அவர்களுடைய பார்வைக்கு போகிற வரைக்கும் இதை பண்ணுறோம், வேறு வழியே கிடையாது. ஒரு ஊழல்வாதியாவது இப்படிலாம் பிடிச்சு போட்டாதான். ஏன்னா பக்காவாக எவிடன்ஸ் இருக்குது நம்மகிட்ட, அறப்போர் இயக்கம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பக்காவாக இருக்கும்போது இதை விட ஒரு வழக்கை எடுத்து போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிக்கலான விஷயம்லாம் கிடையாது. இதை ஜெயிச்சு மக்களுக்கு மக்களுடைய வரிப்பணம் சேமிக்கப்பட்டது. 8 கோடி ரூபாய் அவன் ஆட்டை போட்டுக்கான 46 கோடி ரூபாய் எப்படி அவன் அந்த இடத்த வாங்கினாங்க, இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வேற லெவலாக இருக்கும். பண்ணுவீங்கல்ல, ஏதாவது பண்ணுவீங்கல்ல, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து, நான் மறுபடியும் சொல்கிறேன், அறப்போர் இயக்கத்திற்கு மிக்க நன்றி. இதே மாதிரி இன்னும் பல உண்மைகளை வெளியில் கொண்டு வாருங்க, தைரியமாக கொண்டு வாங்க. யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள், இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.